இங்க ஒரு குரங்கு பார்க்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு. கண்ணாடி பெட்டியில அடைச்சு வச்சிருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அதுக்கு ஒரு அபார சக்தி இருக்காமா. ஏதாவது வர வேணும்னு அந்த குரங்குட்ட கேட்டா அந்த வரத்த உடனே அது குடுத்துருமாம். நம்ம ஆசைய நிறைவேத்தி வைக்குமாம். அப்படி அபார சக்தி உள்ள குரங்கு தான் அது. டெஸ்ட் பண்றதுக்காக அந்த வில்லன் அந்த கண்ணாடி பெட்டி உடைச்சுட்டு நீ வெளிய வா அப்படின்னு அந்த குரங்குகிட்ட சொல்றான். அந்த குரங்கு உடனே தான் மூச்சு இழுத்து பொடிச்சு வச்சுட்டு அந்த கண்ணாடி பெட்டிய உடைச்சுட்டு வெளிய வருது. அத பார்த்து எல்லாரும் பின்னாடி போறாங்க பயத்துல. ஆனா அவன் மட்டும் சந்தோஷத்துல முன்னாடி வர்றான். ஊர்லயும் நீ நான் தான் ரொம்ப பெரிய பணக்காரன்னு சந்தோஷமா கத்திட்டு இருக்கு. அப்புறம் உடனே அந்த குரங்கு கிட்ட இந்த வீடு முழுக்க எனக்கு தங்க காயினா புடின்னு கேட்கிறான். கிட்ட கொஞ்ச நேரத்திலேயே மாடிப்படியில இருந்து ஒரே ஒரு காயின் மட்டும் உருண்டு வருது. போக போக கொஞ்ச நேரத்துல ஒரு காயினுங்கிறது பல காயினா மாறிடுது. கொஞ்ச நேரத்துல தங்க மலையே அங்க வந்துருது. இத பார்த்து பயத்துல அங்க இருக்க சின்ன பசங்க குரங்க தூக்கிட்டு வெளியே ஓடிட்டாங்க. வில்லன் அந்த காயின் எல்லாம் பார்த்த சந்தோஷத்துல கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனால வெளியவும் போக முடியாம போயிருது. ஏன்னா தங்கம் அவனை அப்படி மூழ்கிருது. அப்படியே அந்த தங்க காயினுக்குள்ளே மொத்தமாவே அந்த வில்ல மூழ்கிடுறான். நம்மளும் செத்துட்டோம்னு நினைச்சா அடுத்த நாள் காலையில பார்த்தா தான் தெரியுது இந்த குரங்குக்கு ஒரு நாள் தான் அந்த பவர் இருக்கும். இதனால அது என்னெல்லாம் வேண்டுமோ அது எல்லாமே அப்படியே காணாம போயிடும். அடுத்த நாள் எல்லா காயினும் காணாம போயிடுது. அந்த வீடு மட்டும் தான் இருக்கு. இவனும் அப்பாடா வெளியே வந்துட்டவன் சந்தோஷப்பட்டு வர்றதுக்குள்ள அந்த வீடு டெமாலிஷ் ஆகி அங்கேயே அவன் மேல எரிஞ்சு விழுந்துருது. அவனும் செத்துடுறான். அந்த குட்டி பசங்க அந்த குரங்கு எங்க இருந்துச்சோ அந்த இடத்துலயே விட்டுடுறாங்க. குரங்கும் தான் இருந்த இடத்துக்கே வந்துருச்சுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அது மண்ணுக்குள்ளேயே போயிடுது. இந்த படத்தோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.